நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த ஐஸ்லேண்ட் மேப் 100 லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பரவாயில்ல மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கான கண்ட்ரோல் செட்டிங்லாம் மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து வைக்கலான்னுக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தான் வைக்க போகிறேன். ஏன்னா ஆர்டில் தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். பிளேயர் டேமேஜாக இருக்கட்டும், டைனோ டிஃபிகல்ட்டாக இருக்கட்டும், டோட்டல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக அந்த மேட்ச் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி விளையாடணும், இப்படி தான் கான்செப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு டுட்டோரியலாக புரியும். மேக்ஸிமம் எல்லா டவுட்டும் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஆர்க் சர்வேவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. எந்த அனிமலை எப்படி கேமிங் பண்ணணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேட்டையாடுறது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுறேன். ஓவரால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் காட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே காட்டுறேன். மேக்ஸிமம் கண்ட்ரோல் வச்சுட்டு உள்ளே போனால் இப்போ தான் போய் ஸ்டார்டிங் இறங்குறேன். ஐஸ்லேண்டு மீடியம் 2ல் தான் இறங்க போகிறேன். மேப் ஏன் ப்ரோ மேப் வந்து மீடியம் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, இங்கே தான் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு. மேப்புக்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் எல்லா அனிமலுமே சுற்றி வர இருக்கும். அதனால் ஈஸியாக சர்வே பண்ணலாம், ஈஸியாக டேமிங் பண்ணலாம். மேக்ஸிமம் வாட்டரும் சரி நிலமும் சரி இங்கே கலந்து இருக்கும் பாதி. அதனால எங்க டெத் ஆனாலும் மீடியம் 2ல வந்து வீட்டு பக்கத்துல ஈஸியா வந்துடலாம். அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். வீடு கட்டுறது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண, அப்புறம் எப்படி சர்வே பண்றேன், நைட்ல என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.